Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.19 கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் f composite of g and g composite of f when f of x equal to 2x plus 1 g of x equal to x square minus 2 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் வந்து f of xும் g of xும் கொடுத்துட்டு f composite of g and g composite of f ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், given that f of x equal to 2x plus 1 g of x equal to x square minus 2 கொடுத்துருக்கதை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு f composite of g ஃபைண்ட் பண்ணலாம். f composite of gனா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், f of g of x அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு f composite of gனா என்ன அர்த்தம்னா, இந்த g of xை கொண்டு போய் fன்ற இந்த ஃபங்க்ஷனோட இன்புட்டாக நம்ம கொடுக்கணும். அப்போ இன்புட்டாக கொடுக்கணும்னா என்ன அர்த்தம், இந்த f of xயில் ஒரு x இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த g of xை கொண்டு வந்து அப்படியே அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இதுக்கடுத்த ஸ்டெப்பில் g of xை கொண்டு போய் fல இன்புட்டாக கொடுக்கணுமா. அப்போ f of x என்னது 2x plus 1. அப்போ 2 இன்ட்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த g of xை அப்படியே போட்டுறணும், x ஸ்கொயர் மைனஸ் 2. அடுத்து f of xயில் என்ன இருக்குது, ப்ளஸ் 1 இருக்குது. இதை மறந்துடாமல் பின்னாடி கண்டிப்பாக எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். அடுத்து 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4 ப்ளஸ் 1. அப்போ இதுக்கடுத்த ஸ்டெப்பில் 2x ஸ்கொயர் மைனஸ் 4 ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ மைனஸ் 4 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 3ன்னு வந்துடும். ஏன்னா சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போடுவோம். அப்போ f composite of g வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 2x ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து g composite of f ஃபைண்ட் பண்ணலாம். g composite of fனால் அதை எப்படி எழுதலாம், g of f of x அப்படின்னு எழுதலாம். அப்போ என்ன அர்த்தம், இந்த f of xை கொண்டு போய் ஜியோட இன்புட்டாக போடணும். அப்போ g of x கவனிங்க, g of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயர் மைனஸ் 2வா. அந்த எக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த f of xன்ற இந்த மொத்த ஃபங்க்ஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ x ஸ்கொயர்ன்றனால 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனில் g of xயில் மைனஸ் 2 இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும், மைனஸ் 2 வந்துடும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 2x இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனா 2x த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த இடத்துல 2x ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடக்கூடாது, இது தப்பு. ஏன்னா இந்த ஸ்கொயர் வந்து 2க்கு காமன், எக்ஸுக்கு காமன், 2x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ஏன்னா ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன டேம் இருக்குது, 2xன்ற டேம் இருக்குது. அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2x, b இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. அப்போ பிக்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கிறோம். அடுத்து ப்ளஸ் b ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் 2, இந்த மைனஸ் 2 அப்படியே இங்கே வந்துடும், அதை மறந்துடாமல் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 2 2s are 4 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் இங்கேயும் 2 2s are 4, இந்த எக்ஸ் வந்து அப்படியே வந்துடும். அப்போ 4x, இதோட 1 மல்டிபிள் பண்ணால் 4x தான் வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 2. அப்போ இதுக்கடுத்த ஸ்டெப்பில் 4x ஸ்கொயர் அப்படியே வந்துடும், ப்ளஸ் 4x அப்படியே வந்துடும். இங்கே வந்து ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும், மைனஸ் 1ன்னு கிடச்சிரும். ஏன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போட்டோம்னா மைனஸ் 1ன்னு கிடச்சிரும். இதுதான் வந்து என்னது, g of fக்கான வேல்யூ. அப்போ g composite of f வந்து என்னது, f அதாவது 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 1. அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து f of x g of x அப்படின்னு சொல்லி 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு f composite of g composite of f ரெண்டுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.